Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பல்வேறு துறைகளின் சார்பில் 502 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் டைட்டல் நியோ லிமிடெட் மூலமாக 31 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டல் பூங்காவை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அரசு மருத்துவமனைகளின் பயன்பாட்டிற்காக 30 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களையும் வழங்கிய அவர், பள்ளி கல்வித்துறை சார்பில் 48 கோடியே 56 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டடங்கள் மற்றும் 3 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டடங்களையும் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 15 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு பணியாளர்களுக்கான 13 குடியிருப்புகள் உள்ளிட்ட புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்தார். குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 204 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1374 புதிய வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் 80 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 270 கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இன்போசிஸ் அறக்கட்டளையின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு கஸ்தூரிபா காந்தி தாய் சேய் நல மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உபகரணங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில் 139 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார்.